இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள் தேவன் உங்களோடு இந்த கொஞ்ச நேரம் நம்ம வசனத்தின் மூலமாய் செலவிடுகிற நேரத்திலே தேவன் நம்மளோடு பேசுவாராக. There is no one who can encourage us like God. நம்மளை உற்சாகப்படுத்துவதிலே பலப்படுத்துவதிலே ஆண்டவரை போல ஒருவரும் இல்லைங்க. அவர் நம்மளை நடத்துகிறவர், நம்மளை பேசி உயிர்ப்பிக்கிறவர். இந்த பாடல் சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே மனம் என்று இந்த பாடலை பாடியிருக்கிறேன். இதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவாராக. வருகிற எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பதை உணர்ந்து எல்லா சவால்களையும் சந்திப்பதற்குள்ள தைரியத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. இந்த பாடலை கேளுங்கள். சோர்ந்து போகாதே மனமே, கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? So
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த அவர் நாமம் நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் சிந்திப்பது தாவீதை குறித்து ஒரு சில காரியங்கள். 2 காரியங்கள் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. when I think of David, ஏன்னா அவருடைய சங்கீதங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் அநேக முறை சோதனை வழியாக போயிருக்கிறார், சோர்வுகள் வழியாக போயிருக்கிறார். ஆனால் அவருடைய பலன் எங்கன்னா ஆண்டவரை தேடுவதிலே அவருடைய பலன் இருந்தது. சங்கீதம் 42 அவர் 5-11 வசனத்தை வாசிக்க போகிறேன், கேளுங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். திரும்பவும் 11 அதே சங்கீதம் 42:11 திரும்பவும் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரே நான் இன்னும் துதிப்பேன். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் துதி எப்போ வரும்னா எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கும் பொழுது, நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது தான் நமக்கு துதி யூஸ்வலாக வரும். ஆனால் சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அநேக சங்கீதங்கள் தாவீது எழுதும்போது அவருடைய பாடல்களெல்லாம் எதிர்பாராத சூழ்நிலையில் அவரை நெருக்கும் சூழ்நிலை தான் அவருடைய பாடல்கள்லாம் வந்தது. The 2 things that I just want to place before you regarding David is, 2 விதத்தில் அவருக்கு சோர்வு வந்ததுங்க. 2 விதத்தில் அவருடைய சோதனைகளுடைய வாழ்க்கையில் வந்தது. முதல் முறை சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதின் மீது அவர் எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு அவரை துரத்த ஆரம்பித்தார். அது நிமித்தம் அநேக முறை ஒவ்வொரு இடங்களிலே அவர் அலைந்து திரிய வேண்டிய ஒரு நேரம் வந்தது. ஆனால் அதற்கு நடுவில் தான் அவர்கள் பாடல்களை எழுத ஆரம்பித்தார், தேவனை நோக்கி பாட ஆரம்பித்தார். ஏனென்றால் கர்த்தர் அவருடைய நங்கூரமும் கர்த்தர் அவருடைய நம்பிக்கையாக இருந்தார். 2வது முறை அவர் திரும்பவும் ஒரு அலைச்சல் வருகிற ஒரு சூழ்நிலை வருது. அது எப்போன்னா ராஜாவாக அவர் ஸ்தாபிக்கப்பட்டு அதற்கு பிறகு பத்ஷீபாள் என்ற ஒரு சகோதரியோடு அவருக்கு ஒரு தவறான உறவு ஆரம்பித்தது நிமித்தம் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி நாத்தான் என்ற ஒருவரை அனுப்பி ஒரு சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பேசுகிறார். அதற்கப்புறம் ஒரு சில அன்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அமைதலே காணவில்லை. கர்த்தர் அவர் செய்த பாவத்தை மன்னித்தார். ஆனால் அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப அலைச்சல் படும் ஒரு வாழ்க்கையாக மாறிற்று. ஏனென்றால் தன்னுடைய சொந்த பையன் அப்சலோம் அவருக்கு எதிர்த்து அவருடைய அந்த ராஜ்யத்தை அவரிடத்துலேருந்து பிடுங்க வேண்டும், தன்னுடைய தகப்பனிடத்துலேருந்து பிடுங்க வேண்டும் என்று அவன் சில சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும் போடுகிறான். தன் குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு. முதல்ல பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா ஒரு வெளியிலிருந்து ஒரு எதிர்ப்பு, தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு. ஆனால் அதற்கு நடுவிலே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஏன் தயங்குகிறாய், கர்த்தரை நான் துதிப்பேன். பாருங்க, ஏன்னா ஆண்டவரோடு அவருக்கு ஒரு உறவு இருந்தது. இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சந்தித்தாலும் பரவாயில்ல, ஒன்று மாத்திரம் மறக்காதீங்க, ஆண்டவர் ராஜரீகம் செய்கிறார். எல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன். Just think about this 2 things. Failure is never final with God. Second thing is, God's word is final in your life if you really seek Him. ரெண்டும் தாவீதுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அதோடைய மையம் என்னென்னா, என்ன சூழ்நிலை அவருக்கு நடந்தும் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தும் அவருடைய இருதயம் பாருங்களேன் எப்படின்னு. சங்கீதம் 42:1 அவருடைய இருதயத்தை பற்றி சொல்லுகிறது தாவீது ராஜா. அந்த 1வது வசனம் சொல்லுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், 2வது வசனம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். That is the place where you find your strength.
உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே என்ற ஒரு பாடல். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நடந்திட்டால் என்ன துன்பங்கள் வந்தாலும் நான் பின் திரும்பேனே. எப்படிங்க அந்த பலன் வருது? தாவீது ராஜாவுடைய இந்த 42வது சங்கீதத்தில் அந்த 1-2 சொல்லுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது. ஆக்சுவலி nothing can separate us from the love of God. கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அந்த பாடல் ஒருவேளை அவர் பாடியிருந்தால் ரொம்ப உணர்வோடு பாடியிருப்பார். சோர்ந்து போகாதே மனமே, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, கைவிட்டதே இல்லைங்க ஆண்டவர். ஒரு நம்ம நினைக்கிற விதத்தில் அவர் நமக்கு பதில் தரமாட்டார், ஆனால் அவருடைய பதில் நமக்கு எப்பொழுதும் வரும். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் சவுல் மூலமாய் துரத்தப்படும் பொழுது one thing we learn is the Lord had the last word in his life. இன்றைக்கு அது உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் செய்கிற வேலை இடத்துலையோ, ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலேயோ, ஒருவேளை நீங்கள் காண்கிற சில சவால்களோ, ஒரு நாளும் மறக்காதீங்க, நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். No matter what David went through, the Lord had his word in his life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில். சோர்வு வரலாம், ஆனால் நான் சொன்னது போல் நம்மளை தட்டி எழுப்புகிற தேவன் இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறார். பேதுரு ஆண்டவரோடு நடந்தவர், ஆனால் அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது அவர் கர்த்தரை மறுதலித்தார். ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரோடு சகவாசம் பண்ணி ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சீஷன். ஆனால் இயேசு சிலுவையில் மரிக்க போகிற அந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண வேலைக்காரி அவள் சொல்லுகிறாள், நீ இயேசுவோடு இருந்தவன் தானே என்று சொல்லும்பொழுது ஆண்டவரே, அவர் வேதம் சொல்லுது அவரை திட்டி மறுதலிச்சார் என்று பாருங்க. ஆனால் அந்த பேதுருவை யோவான் 21 அதிகாரத்தில் ஆண்டவர் அவரோடு குறுக்கிடுகிறார். அவரோடு பேசி அவரை தட்டி எழுப்பி ஊழியத்தை அவருடைய கரத்திலேயே கொடுக்கிறார், பொறுப்புகளை அவருடைய கரத்திலேயே கொடுக்கிறார். பேதுருவோடு இருந்த ஆண்டவர், தாவீதோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உள்ள நீங்கள் என்ன போகிற பாதையில் போனாலும் don't forget that when you seek him, God has his final word in your life. ரெண்டாவது காரியம், failure is never final with God. தாவீது அவ்வளோ பெரிய பாவம் செய்து தேவன் அவரோடு இடைப்பட்டு அந்த தான் செய்த அந்த தவறை மறைக்கும்படிக்கு பத்ஷேபாவுடைய புருஷனை கொன்று போட்ட அந்த தாவீது, ஆனால் ஆண்டவரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையினிடத்தில் வரும்போது நொறுங்குண்ட மனதோடு அந்த சங்கீதம் 51 எழுதுகிறாருங்க. எழுதின அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த வரலாறுல அவருடைய பேர் இருக்கிறது. ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் வித் காட். சோர்ந்து போகாதீங்க, அழைத்த ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், அவரை தேடுங்க, அவருடைய சந்நிதியில் எப்போ வருவேன் என்று காத்திருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாலும் கர்த்தரை விட்டு விலகி போகாதீங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரிடத்திலிருந்து உங்களுடைய பதில் வரும். காட் பிளஸ் யூ. ஜெபம் பண்ணுவோமா? என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிறீங்களா ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளை உடைய பாதத்தில் வைக்கிறேன் ராஜா. தேங்க்யூ ஃபாதர். இன்றைக்கும் கர்த்தரை தேடின தாவீதுடைய வாழ்க்கையிலே எப்படி நீர் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டீரோ, எப்படி நீர் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி கட்டளையிட்டீரோ, இன்றைக்கு நீர் எங்களையும் நடத்த வல்லமையுள்ள தேவன். நாங்கள் போகும் பாதையிலே, நாங்கள் இருக்கும் சூழ்நிலையிலே, நெருக்கங்களே எங்களை வழிநடத்தி எங்களை வெற்றி பெற செய்யும் தேவன் நீர் ஐயா. ரெண்டாவது காரியம், ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் சிக்கலுண்டு நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்றால் இந்த நாளிலே இயேசுவே, தாவீதை மன்னித்த கர்த்தர் என்னையும் மன்னியும் என்று கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கமாய் இறங்கி விடுதலை கட்டளையிடும் ஐயா. விடுதலை கட்டளையிடும் சுவாமி. ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய தேவ சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்பி அருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you. மீண்டும் சந்திப்போம்.